ஹலோ நண்பா. அரசு மின்சாரத்துறையான பெல் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 500+ வேக்கன்சியை ஃபில் பண்ணுறாங்க. ஆமாம், உங்கள் மார்க்கை வச்சு தான், வெறும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். இன்டர்வியூவோ ரிட்டன் எக்ஸாமினேஷனோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்கேருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஜாப் லொக்கேஷன் என்ன, தெளிவாக சொல்கிறேன். ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவேன். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் 12th இல்லை டிப்ளமோவோ முடிச்சுட்டு டிகிரி படிக்கலானோ இல்லை டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் படிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஏன் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட ஆன்லைன் டிகிரிஸ் ட்ரை பண்ணக்கூடாது? ஆன்லைனா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆஸ் பர் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் படி ஆன்லைன் டிகிரியும் ரெகுலர் டிகிரியும் சேம் தான். அதாவது ஆன்லைனில் நீங்கள் படிக்கிற டிகிரிஸ் வச்சு வழக்கம் போல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கும் ட்ரை பண்ணலாம். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பிஏ, பிபிஏ, எம்ஏ, எம்பிஏ படிக்கலாம். கம்ப்ளீட்லி ஆன்லைன்ங்க. எக்ஸாம் கூட ஆன்லைன் தான். கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன் தான். ஆன்லைன் கிளாஸ், மிஸ் பண்ண ரெக்கார்டட் வீடியோஸ், ஸ்கில் ஃபோக்கஸ்டு கரிக்குலம், தரமான ஃபேக்கல்டிஸ்னு சொல்லிட்டே போகலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர, அதை டச் பண்ணி ஜஸ்ட் இந்த பேசிக் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்து சப்மிட் பண்ணுங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டில இருந்து கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. நான் சொல்றேன் இல்ல, நீங்களும் ஒன் டைம் செல்ஃப் செக் பண்ணிட்டு ரிவ்யூஸ் பார்த்துட்டு கூட அட்மிஷன் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. ஓகே, கம்மிங் பேக் டு த ஆப்பர்ச்சுனிட்டி. திருச்சி பெல் நிறுவனத்தில் இப்போது 530 ஓப்பனிங்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. பிஹெச்இஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பவர் ப்ரொடியூஸ் பண்ண தேவையான எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் பாய்லர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த 530 ஓப்பனிங்ஸ், எல்லா ஓப்பனிங்ஸுமே நம்ம திருச்சி பெல்லில் தான் வந்து ஃபில் பண்ணுறாங்க, வேறு எங்கேயுமே இல்லை. ஓகே, ஸோ ஃப்ரெஷருக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இந்த பேஜுக்கு வர லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதில் நீங்கள் செக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், கிராஜுவேட்க்கு ட்ரெயினி, டெக்னீஷியனுக்கு ட்ரெயினி, ட்ரேட்க்கு ட்ரெயினி அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நான் ஒன் பை ஒன்னாக நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராஜுவேட்கானது பார்த்துடலாம். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து இந்த இயருக்கானது 2026, 2027. ஸோ இந்த இயருக்கான வேக்கன்சியை ஃபில் பண்ணுறாங்க. அதுவும் சதர்ன் ரீஜியனில் தான். ஃப்ரெஷர்ஸ்க்கான, ஃப்ரெஷ் டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்னென்ன டைப் ஆஃப் டிகிரிஸ் அப்படிங்கிறதுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், டேபிள் 1 என்னென்ன டிசிப்ளின்ஸ். மெக்கானிக்கலில் 50 வேக்கன்சி, சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி வேக்கன்சி ஸ்பிளிட் அப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடெக் முடித்தவங்களுக்கானது. அதாவது நீங்கள் ஃபுல் டைம் பிடெக் வந்து முடிச்சிருக்கீங்க, இதில் ஏதோ ஒரு டிசிப்ளினில் அப்படின்னா நீங்கள் உங்கள் டிசிப்ளினுக்கு தகுந்தாப்பில் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அக்கௌண்டண்ட்டில் ஒரு 13 வேக்கன்சி இருக்குது, பிகாம் முடித்தவங்களுக்கு. அசிஸ்டண்ட் ஹெச்ஆர் இருக்குது, பிஏ முடித்தவங்களுக்கு. ஸோ டோட்டலாக இந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் பார்த்தீங்கன்னா 90 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் 18லேருந்து 27 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க, +3 இயர்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுக்கு வந்து 2022, 23, 24, 25, 26 இந்த 5 வருடங்களில் இவங்க கேட்டிருக்கக்கூடிய டிகிரியை நீங்கள் பாஸ் அவுட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் தகுதி. 2022க்கு முன்னாடி நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதற்கு தகுதி கிடையாது. ஓகே, அதுவும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு எழுத்து தேர்வு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இவங்க கேட்டிருக்கக்கூடிய டிகிரியில் எடுத்துருக்கக்கூடிய ஓவரால் பர்சன்டேஜை பொறுத்து தான். ஓகே, ஸோ இப்போது உதாரணத்துக்கு இங்கே வந்து பாருங்கள், மெக்கானிக்கலில் 50 வேக்கன்சி இருக்குது. பிடெக் மெக்கானிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஸோ டாப்பாக வரக்கூடிய 50 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி. உதாரணத்துக்கு 91% எடுத்துருக்கலாம், 90% எடுத்துருக்கலாம். புரியுதா? அது மாதிரி தான் செலெக்ஷன் மெத்தடாலஜி கொடுத்துட்டாங்க. எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ அதெல்லாம் கிடையாது. ஸோ யார் அதிக பர்சன்டேஜோ அவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டுமே வச்சு, அதாவது டிவி மட்டுமே வச்சு எடுத்துப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ரண்டிஷிப் ஜாப் தான், பர்மனன்ட் ரூல் கிடையாது. 1 இயர் பார்த்திங்கன்னா இந்த அப்ரண்டிஸாக நீங்கள் இருப்பீங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் போகிறதுனால நிறைய விஷயங்களை உங்களால் டெக்னிக்கல் வைஸ் கற்றுக்க முடியும். மாதம் 12,300 உங்களுக்கு ஸ்டைஃபன் தராங்க. அது இல்லாமல் உங்களுக்கு சம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. இது எல்லா இடத்துலையும் தரமாட்டாங்க, வேறு எந்த ஒரு ஃபேம்லேயும் தரமாட்டாங்க. பட் இங்கே சப்சிடைஸ்டு ஃபுட்டும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. அதாவது அந்த பெல் நிறுவனத்தில் அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வழங்கக்கூடிய அந்த மானியத்துடன் கூடிய அந்த ஃபுட்டு, அப்புறம் அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது இங்கே இந்த 1 இயர் அப்ரண்டிஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ரண்டிஸ் போர்ட்டலான nats.education.gov.in இந்த போர்ட்டலில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக என்ரோல் பண்ணணும். உங்களுக்கு ஒரு யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ 2 வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். அப்ரண்டிஸ் போர்ட்டல்லையும் அப்ளை பண்ணணும், ஸோ இந்த பெல் வெப்சைட்லேயும் அப்ளை பண்ணணும். இந்த கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வர செப்டம்பர் 12ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த அப்ரண்டிஸ் போர்ட்டலில் நீங்கள் யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் எடுத்துடுறீங்க, அதாவது அப்ரண்டிஸ் போர்ட்டலை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஸ்டூடெண்ட்டாக என்ரோல் பண்ணிடுறீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஒரு யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படிங்கிற டேப் இருக்கும் பெல் வெப்சைட்டில். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ். அப்புறம் பாருங்கள், டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 60 வேகன்சி இருக்குது. டிப்ளமோ முடித்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அதே பாஸ்ட் அவுட்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட்டும் வந்து சேம் தான். அதே போர்ட்டலில் தான் இதுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அங்கேயும் அப்ளை பண்ணணும், நேட்ஸ் போர்ட்டலையும் இங்கேயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ சேம் தான். இது டிப்ளமோ முடித்தவங்களுக்கு. அடுத்து ட்ரேட் அப்ரண்டிஸ் இருக்குது, அதாவது ஐடிஐ முடித்தவங்களுக்கு. இதில் வந்து பாருங்கள், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிஷியன், டர்னர், மிஷினிஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய டிசிப்ளினில் எடுக்கிறாங்க. 380 வேகன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் சேம் தான். ஸோ எந்த டிசிப்ளினில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, ஐ மீன் எந்த ட்ரேடில், அதில் நீங்கள் ஐடிஐ வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதற்கு தகுதி. ஓகே, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறதையுமே கிளியராக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு, அதாவது டிப்ளமோவுக்கும் டிகிரிக்கும் நேட்ஸ் அப்படிங்கிற போர்ட்டலில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஐடிஐ கேண்டிடேட்க்கு நாப்ஸ் அப்படிங்கிற போர்ட்டல், அதாவது அது NATS, இது வந்து NAPS. இது என்ன போர்ட்டல் அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், apprenticeshipindia.gov.in. இந்த போர்ட்டலில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஷோ பண்ண அந்த திருச்சி bell.com அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இது ஒன்று தான் வித்தியாசமே தவிர மித்த எல்லாமே வந்து சேம் தான், இன்க்ளூடிங் லாஸ்ட் டேட் ஆல்சோ. ஓகே, ஸோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரியலனா அந்த நோட்டிஃபிகேஷன் எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டலில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி சர்ச் பண்ணி அப்ளை பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தவரையும் 1 year தான், அப்ரண்டிஸ் தான், பர்மனெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. பட் நீங்கள் நிறையா புது விஷயங்களை கற்றுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதே வந்து கஷ்டம். ஏன்னா அந்தளவுக்கு உள்ள டெக்னிக்கலான விஷயங்கள், அவ்வளோ ஒர்க் வந்து உங்களால் கற்றுக்க முடியும் திருச்சி பெல் நிறுவனத்தில். இன்ட்ரெஸ்டன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். பட் அப்ரண்டிஸ் தான், பர்மனெண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னுரிமை எல்லாமே கிடையாது. ஸோ ஃப்ரெஷராக இருக்கீங்க, நீங்கள் உங்கள் ஃபீல்டில் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், அது தொடர்பாக நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிறதில்ல, நீங்களும் 1 time செல்ஃப் செக் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட்னா ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.